ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயப்பா நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆசீர்வாதத்தையும் நிறைய அற்புதங்களையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நிச்சயமான உண்மை. இந்த அற்புதம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே விஷயம், உங்கள் மனசை சுத்தமாக்குங்க, நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றது உண்மை. ரெண்டே விதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்மால் மாற்ற முடிகிறத நம்ம மாற்றணும், நம்மால் மாற்ற முடியாததை சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிடணும். நமக்கு மாற்ற முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்க அதன் பின்னாடி வரக்கூடிய தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும். என்னோடய லைஃப்பில் ரெண்டு விஷயத்தை நான் என்றைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் சிறப்பாக செய்வேன். என்னால் செய்ய முடியாத விஷயங்களை சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். எனக்கே தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணி அவர் அதை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வழியையும் சாயப்பா அமைச்சு தருவாங்க. இங்கே நிறைய பேரை நம்மளால் மாற்ற முடியல. குழந்தைங்கள சரியாக படிக்க வைக்க முடியல, குழந்தைங்க சரியாக படிக்கலை, புருஷன் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, பார்ட்னர் சரியில்லை, எதிர் வீட்டுக்காரம்மா சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு இங்கே தொடர்கதையாக இருக்குது. இவங்கக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது சாத்தியம் இல்லாமலே போயிடும். ஏன்னா மாற வேண்டிய நிலையில் அவங்க இல்லை, நீங்கள் மாற்ற வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா ஒரே விஷயங்கள் தான். நம்மளால் எந்த அளவுக்கு மாற்ற முடியும், அவங்க கூட ஆன்மா கூட நிச்சயமாக பேசலாம். பேசும்போது அதனுடைய ரிசல்ட் பெரிய ரிசல்ட். ஆனால் அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய நம்பிக்கை வேணும். முதல்ல நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்மளுடைய அந்த மாற்றங்கள் நேர்மைக்கு உண்டான மாற்றங்களாக இருக்கணும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவர் தன்னுடைய சொல் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், தன்னுடைய பெற்றவங்களுடைய சொல் பேச்சையோ மற்றவங்களுடைய சொல் பேச்சையோ கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு நேர்மை இல்லாத வழியில் சாயப்பா கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பாங்க. அது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா இன்னொருத்தவங்களை நமக்கு கீழேயே வச்சுக்கிறது, அவங்க நம்ம புடியிலே வச்சிருக்கிறதுன்றது வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த ஒரு கடவுளும் அந்த விஷயத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா யாரையும் அடிமையாக வைத்திருக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறதும் ஒன்று. இந்த மாதிரியான விஷயங்களை கடவுள் என்றைக்கும் எப்பையும் விரும்புகிறதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை சாயப்பா நிச்சயமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவர் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு உண்டான வழிகளையும் அவர் நிச்சயமாக காட்டுவார். அல்ல அதில் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. சில பேருக்கு நம்பிக்கை எங்கே போகுது, ரொம்ப நாள் தொடர் போராட்டம், எவ்வளோ நாள் தான் நான் போராட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது.
நம்பிக்கையை தொடர்ந்து இழந்து வர வர வாழ்க்கையே விரக்தியான மாதிரியான சூழ்நிலை நம்மளே உருவாக்கிக்கிறோம்ல. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அதை ட்ரை பண்ணணும். முடியாத ஒரு விஷயத்தை சாயப்பாகிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலைகளை தொடர்ந்து கவனத்தை செலுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் மிகப்பெரிய வெற்றி எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்புங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் உடனே கிடைச்சிட்டா அது வேல்யூ இல்லாமல் போயிடும். காத்திருக்க பழகுங்கள். காத்திருக்கிறதுல ஒரு தனி சுகமும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பலமும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நம்ம மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை பார்த்து ஏதாவது ஒரு பரபரப்பான விஷயத்தை கொண்டு வரோம். அந்த பரபரப்பை பயமாக்கி அதை வேதனையாக்கி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் மற்ற மனிதர்கள் செஞ்சிடறாங்க. நிறைய பேரோட வீட்டில் என்ன நடக்குது? அவங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, இல்லை ஃபோன் காலில் ஏதோ தேவையில்லாத வீண் பேச்சுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையே திசை திருப்புவாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நான் நிறைய கவனிச்சிருக்கேன். நல்லபடியாக வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு புறம் யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையே தடம் மாறி போகுது. நம்பிக்கையை நம்ம அங்கே தான் இழக்கிறோம். தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக, தேவையில்லாத நினைப்புகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பின்தொடர்றது அப்படின்றது ரொம்ப கம்மியாக போயிடுது. நல்ல விஷயங்களை பின்தொடர்றது. அப்போ தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகளை பற்றியும், பொறுமை இல்லாததாலையும், நம்பிக்கை இல்லாததாலையும், சகிப்புத்தன்மை இல்லாததாலையும் நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையை கூட நம்ம தொலைச்சிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தொலைக்கிறோமே தவிர வேறு யாரும் நம்ம வாழ்க்கையை மறைச்சி வைக்கல. நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, சாயப்பா இருந்தும் ஏன் இப்படி நடக்குது? எதனால் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நீங்கள் ஒன்று தான். நீங்கள் என்னைக்கு ஸ்ட்ராங்காக சாயப்பா மேலே பாரத்தை போட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பான எதிர்காலத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரே விதமான பிரச்சனைகள் தான். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதால அது தீர்வே இல்லாமல் போயிடுது. நீங்கள் நம்புறீங்க ஒரு இடத்த, நிச்சயமாக இது முடியாது, இவங்களை என்னால் மாற்றவே முடியாதா அப்படின்னு அதே கண்ணோட்டத்தோடையே நீங்கள் அவங்க இருக்கீங்க. அதாவது அவங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அட் சேம் டைம் அவங்கள மாற்ற முடியாது அப்படின்றதையும் நம்புகிறீங்க. அப்போ நீங்கள் எதை அதிகமாக நம்புகிறீங்களோ, நீங்கள் நினைக்கிறதுன்றது வேற, நம்புறதுன்றது வேற. எதை நீங்கள் அதிகமாக நம்புகிறீங்களோ அது அப்படியே இங்கே நடக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, மாறாமல் இருக்கிறதுக்கு உங்கள் நினைப்பும் ஒரு காரணமாக அமையுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் ஒரு 3 தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, கிளாஸில் எடுத்துக்கோங்க. அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதாவது போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு 3 பாட்டிலில் 3 அந்த கிளாஸ்லேயும் 3த்துக்கு ஒன்று ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க, இன்னொரு விஷயத்தை ரொம்ப நெகட்டிவாக பேசுங்க, 3வது விஷயத்தை எதையுமே கண்டுக்காதீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்கள், நீங்கள் எது பாசிட்டிவாக பேசுனீங்களோ அந்த தண்ணி கொஞ்சம் கூட கலங்கள் இல்லாமல், ஒரு அழுகல் இல்லாமல், நீங்கள் போட்ட பொருள் எதுவாக இருக்கலாம் அது அழுகல் இல்லாமல் இருக்கும். அதே இன்னொரு பாட்டிலில் இன்னொரு கிளாஸில் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க இல்லையா, அது டோட்டலாக அழுகி போயிருக்கும், தண்ணி நாற்றம் அடிச்சிருக்கும். 3வது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கும். இதுதான்
அப்போ நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு பாஸ் ஆகுது. ஒரு மனுஷன் நல்லவனாக இருப்பான் அப்படின்னா அவன் பல பேருக்கு கெட்டவனாக இருந்தாலும் உங்களுக்கு அவன் நல்லவனாக இருப்பான். இதுதான் உண்மை. நீங்கள் எல்லா மனுஷனையும் கெட்டவனாக நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட வரக்கூடிய மனிதன் கூட சூழ்நிலை காரணமாக தவறுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம மனசு அப்புறம் எதுக்குங்க சாயப்பான்னு கேட்குறீங்களா? சாயப்பா எதுக்குன்னா மனசுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை தான் அவர் அமைச்சு தருவார். நீங்கள் கண்ணீர் விடுறீங்க மாறணும் அப்படின்னு, ஆனால் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க நம்ம மாறவே முடியாது அப்படின்னு. நினைக்கிறது வேற, நம்பிக்கை வைக்கிறதுன்றது வேற. என்ன நினைக்கிறீங்களோ மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக மாறுவேன்னு நினச்சி பாருங்க. அந்த இடத்துல இருந்து சாயப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. ஒரு தியானம் பண்ணுறதால, மௌன விரதம் இருக்கிறதால மாறி இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு. உங்களுக்கு ஏன் மாறலை அப்படின்னா நீங்கள் நம்பிக்கைன்ற பேரில் நீங்கள் பண்ணலை, மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. எந்த ஒரு வேலையும் முழு மனசோடு செயல்படணும். அப்போ தான் வாழ்க்கை. ஒன்றும் இல்லை, ரெகுலராக நீங்கள் சாம்பார், குழம்பு, ரசம், தயிர் எல்லாம் வைக்கிறீங்க, ரெகுலராக ஒரு வேலை செய்கிறீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் செய்கிற வேலை சொதப்புது. உங்களுக்கு அனுபவம் இருக்குது, இருந்தும் சொதப்புறதுக்கு காரணம் உங்கள் மனநிலை. அப்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் வாழ முடியும். நம்ம மனநிலையை என்றைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போது ஒரு பேருக்காக ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை என்றைக்கும் கம்ப்ளீட் ஆகிறதே இல்லை. யாரோ ஒருத்தவங்க இதை செஞ்சு வை அப்படின்றாங்க, நீங்கள் அவங்களுடைய விஷயத்துக்காக மட்டும் செய்கிறீங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் செய்கிறீங்க, நீங்களாக செய்யலை. அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க. பட் அதே டைம் சொல்கிற வேலை சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், இல்லை நீங்களாக கூட செய்யுங்க. அதில் முழுக்க இன்வால்மெண்ட் ஆகி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெண்டு வேலைக்கும் அந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். மற்றவங்க சொல்லணுன்றதுக்காக நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப ஷார்ட்டாக முடிப்போம், அதில் 1000 குறைகள் இருக்கும். ஆனால் நம்மளே ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் அழகு தன்மையும் திறமையும் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்னஸும் அதில் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசு தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இங்கே இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சாயப்பா நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிடுவார். எல்லாமே அவர் செய்ய மாட்டார். எல்லா கடவுளும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிடுவாங்கன்றது எந்த உறுதியும் கிடையாது. எப்போ உங்கள் பிரச்சனை முடியும் அப்படின்னா என்னைக்கு உங்கள் மனசு நல்லபடியாக மாறுதோ, என்னைக்கு உங்கள் மனசில் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அதை அடியெடுத்து வச்சு அதை வாழ்க்கையாக நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இதுதான் தார்மீக உண்மை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எங்கே நமக்கு புத்தி மாறப்போகுது? உண்மையை அழகாக அறிவாக புரிஞ்சுக்கோங்க. உண்மையில் தான் கடவுளே இருக்கார். நமக்கு இருக்கிற உண்மையை நம்ம முதல்ல நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். A to Z புரிஞ்சுக்கணும். எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், பணம் திண்டாட்டமாக இருக்கட்டும், உங்களுக்கு வேலை திண்டாட்டமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கூட ஒரு தம்பி ரொம்ப அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க, சாய்பாபா நம்புங்க, நான் வேலையே இல்லாமல் இருந்தேன், இப்போ வேலை கிடச்சிருச்சு, 2 வாரம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. அந்த நம்பிக்கை அந்த ஒன்று தான், அந்த ஒன்றே ஒன்று தான். அது இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்.
அது இல்லாமல் இருக்கிறதால ஒரு நாள் நம்பிக்கை வருது, ஒரு நாள் அவநம்பிக்கை வருது. அப்போ ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு நாள் கஷ்டப்படுறீங்க. சந்தோஷமாக இருக்கும்போது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கா? இப்போ நம்ம குரு பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணோம். ஒரு ஹாப்பி மூடு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அந்த ஹாப்பி மூடில் இருந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததாலேயா நமக்கு அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோம். மறுபடியும் அடுத்த 1 or 2 டேஸில் ரெகுலர் லைஃப்பில் நம்ம லீட் பண்ணுறோம். மறுபடியும் நமக்கு பிரச்சனைன்னு நம்ம நம்புகிறோம், கவலைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அப்போ ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் நம்பிக்கையோடு இருந்ததால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. அடுத்த நாள் நம்பிக்கை இல்லை அப்படின்றதால நீங்கள் சந்தோஷமாக இல்லை. இதுதான் லாஜிக். அப்போ டெய்லியும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் சாய்ப்பா மேலே நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த அன்னைக்கு பாருங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருந்து சாய்ப்பாவையும் சந்தோஷமாக வச்சதால் டபுள் ப்ரமோஷன் இருந்ததால் உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாட்டர்டே வந்து குரு பூர்ணிமா நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி அந்த அன்னைக்கு ஊரெல்லாம் பார்த்தா வெறிச்சோடி கிடந்த மாதிரி இருந்தது. நமக்குள்ள ஃபீலிங் அது. எனக்கு அடிக்கடி யோசித்தேன், ஆமாம் அன்றைக்கி ஃபெஸ்டிவல் தானே, அப்படி தானே இருக்கும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக அது நமக்கு தான் தெரியுது அது ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும் குரு பூர்ணிமா அப்படின்னா? ஆக்சுவலாக நமக்கு அன்றைக்கி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்குகிறோம், என்னங்க விசேஷம் என்னங்க குரு பூர்ணிமா அங்கன்றோம், குரு பூர்ணிமாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு அது இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிகிற ரகசியம் வேறு யாருக்கும் தெரியல. இதான் சாயப்போட குழந்தைங்க. உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய ரகசியம், அந்த ரகசியத்தை குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு ரகசியம் மட்டும் நீங்கள் என்றைக்கும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க. வேறு எதையும் பெருசாக எடுத்துக்கிட்டு தலையில் சுமக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. சுமக்கவே வேண்டாம், வெரி ஈஸி. உங்களுக்கு லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் கையை வீசி நடக்கலாம். இந்த ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும், லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ஜென்ட்ஸ் தான் மாட்டுவாங்க. நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அதிக வெயிட்டு நான் தான் தூக்கிட்டு போகணும். இதுக்காகவே நம்ம வந்து சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் போல். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்பா நான் எடுத்துக்கிட்டுமான்னு, இல்லைம்மா பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷீரடி போயிருக்கும்போது எல்லாமே லேடிஸ், கிட்டத்தட்ட நான் விஷ்ணு இன்னும் 2 பேரும் மட்டும்தான் ஜென்ட்ஸ். மீதெல்லாம் அந்த 2 ஜென்ட்ஸும் அவங்க கூட வந்தாங்க, அவங்களுடைய லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நான் விஷ்ணு மட்டும்தான் கிட்டத்தட்ட 23 பேருடைய மெயின் லக்கேஜஸை எடுத்தோம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ வந்து மூச்சு வாங்கி வேர்வை சிந்தி புனேயில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு, அப்போ லிஃப்ட் இல்லை, இப்போ தான் லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ வெறும் கையை வீசிட்டு நடக்கிறது ஒரு தனி சுகம் தானே. அப்போ நம்ம இங்கேயே அப்படி தான். அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா கையை வீசி நடக்கலாம். அந்த பாரத்தை நிச்சயமாக சாய்ப்பா வந்து அவருடைய பவர் மூலமாக அதை எடுத்து வந்து கொடுத்துருவார். நீங்கள் இந்த பாரத்தை நினச்சி பயப்படுறீங்க, எங்கே அந்த பாரத்தை தாங்க முடியாமல் போயிடுமோ, அந்த பாரத்தை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த பாரத்தை எப்படி அதை வந்து உங்கள் தலையில் வைக்காமல் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது சாய்ப்பாக்கு நல்லா தெரியும். இப்போ எதுக்கு இவ்வளோ ஒரேஸ், எதுக்கு இவ்வளோ கண்ணீர், எதுக்கு இவ்வளோ புலம்பல், ஏன் சிரிக்க மறந்துட்டீங்க? சிரிக்க மறந்ததால் சிந்திக்கவும் மறந்தாச்சு. இதுதான் பிரச்சனையே. சிரிச்சாதானே இங்கே ஆரோக்கியமான லைஃப் கிடைக்கும். அமெரிக்காவிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது இங்கேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் சிரிக்கிறதுக்குன்னு பயிற்சிகள். இந்த மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மூவி, ஐ திங்க் பிரகாஷ்ராஜ் அண்ட் கமல் இவங்க நடிச்சிருப்பாங்க, ஒரு டாக்டர் மூவியா, டக்குன்னு இது தெரியல. சிரிக்கிறதுக்குன்னு ஒரு பயிற்சி, மனப்பூர்வமாக சிரித்தாதான் அதனோட பவர். அதை பயிற்சியின் மூலமாக ஏன்னா சிரிக்க மறந்துட்டோம்.
அதனால தான் இத்தனை விதமான பிரச்சனைகளும் ஆரம்பமாகுது. ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது 7:30 ஸ்டார்ட் ஆகுது. 7:30னா தெரியுது இல்லையா? பிரச்சனைகள். நீ ஏன் அப்படி சொன்ன, நான் ஏன் இப்படி சொன்னேன், அது இது கடைசியில் அடித்தடியில் போய் முடிஞ்சு போயிடுது. ஏன் சிரிக்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது எப்படியோ உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்களோ, அவங்கள நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களோ, ஆனால் சிரித்து பாருங்களேன். மனப்பூர்வமாக உங்களை ஒருத்தவங்க ஜோக் பண்ணுறாங்களா, அவ்வளோ பண்ணுங்க. உங்களை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, அவ்வளோ பண்ணுங்க. சிரிங்க, நீங்களும் சிரிங்க அவங்க கூட சேர்ந்து. என் லைஃப்பில் ஸ்டார்டிங்கில் என்னை யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படியே உம்மனா மூஞ்சி ஆகிடுவேன். இப்போ என்னை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா சேர்ந்து என்ன நானே ஓட்டிப்பேன். தப்பே இல்லை. நம்மளால் ஒரு ஆத்மாவை சிரிக்க வைக்கிறோம். ரியலி ஃபேண்டாஸ்டிக். பிளஸ்ட். ஐ எம் பிளஸ்ட். எனக்கு பிளஸ்ஸிங் வேணும். இன்னொரு ஆத்மாவை நான் சிரிக்க வைக்கிறேன். இன்னொரு ஆத்மாவை நான் அழ வைக்கல. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு ஆத்மாவை நான் அழ வைக்கல, ஏமாத்தலை, சூழ்ச்சி செய்யலை. அதுக்கு பதிலாக அவங்கள நான் சிரிக்க வைக்கிறேன். அந்த இடத்துல நான் காமெடியனாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய புண்ணிய கணக்கில் நான் ஏற்றிப்பேன். அப்போ அந்த நிலையில் நீங்கள் வாங்க. தொட்டா சினுங்கியாக இருக்கிறதால எந்த இடத்துலையும் நம்ம ஜெயிக்க போகிறது அப்படின்றது துளி கூட இல்லை. எதுக்கு தொட்டா சினுங்கியாக வாழணும்? ஓகே, நான் அலோவ் பண்ணுறேன். என்னை கிண்டல் பண்ண, என்னை பற்றி சிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா, சிரிச்சிக்கோ. என்னுடைய திறமை என்ன அப்படின்றது சாயப்பாக்கு தெரியும். இல்லை என்னை பற்றி பல பேர்கிட்ட கிண்டல் பண்ணி பேசுகிறியா, தாராளமாக பேசிக்கோ. என்னை பற்றி தப்பாக பேசுகிறியா, தாராளமாக பேசிக்கோ. நான் மனுஷங்க முன்னாடி நல்லவன் வாழறதுக்கு பதிலாக என்னுடைய சாயப்பாக்கு முன்னாடி நல்லவன் வாழ்கிறதே எனக்கு பெருமைன்னு சொல்லுங்கள். ஸோ மிகப்பெரிய ரகசியம் இது ஒன்று தான். மனிதர்களுடைய பற்றி கவலையே படாதீங்க. மனிதர்கள் எப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அப்படி தான் பேசுவாங்க. அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் பேசக்கூடாதுன்னு தடை பண்ண முடியாது. தடை செய்ய முடியுமா? கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கலாமா? என்னமோ பேசுகிறாங்க, ஓகே பேசுங்க. ஓ அவ்வளோதான் சொன்னாங்களா, இன்னும் சொல்லியா, நான் என்னமோ இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோதான் சொன்னாங்களா அப்படின்ட்டு போங்க. ஜம்முன்னு வாழலாம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோண்டி நொங்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வீணாகும். காலங்கள் வீணாகிட்டே இருக்குது. நேரம் டக்குன்னு போயிருக்கணும். நேரம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ தான் நம்ம 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸே போயிட்டுருக்குறோம். அப்போ எப்போ டிகிரி முடிக்கிறது? அது மாதிரி நினச்சிக்கோங்க. காலங்கள் அந்தந்த டைமில் நம்ம அடுத்தடுத்ததை போகணும். ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி காலையில் நம்ம அன்பிசாயில் இருக்கிறவங்க ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. நல்ல ஒரு புரிதல், செம புரிதல். இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏனோ தானோ அப்படி இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தேன். ஆரத்தி அப்பப்போ எடுப்பேன், அப்பப்போ சச்சரிதம் படிப்பேன். என்ன வாழ்க்கை, என்னமோ வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் இப்போது அன்பிசாயில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜாஸ்தியாக இருக்குது. 24 மணி நேரம் 10ல் அந்த அளவுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும். பிஸியாக இல்லைன்னா வாழ்க்கையில் தோக்க மட்டும்தான் முடியும். உங்களை ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் கமிட் ஆகுங்க. உங்கள் வேலையில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க்கிங்கோ எதுவோ இருக்கட்டும், கவலையே படாதீங்க. தயவு செய்து கமிட் ஆகுங்க. அப்போ தான் அந்த ரகசியம் உண்மை அப்படின்னு புரியும். நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த ரகசியத்தை, நீங்கள் அதை அனுபவிச்சா தானே. அப்போ எப்போ அனுபவிப்பீங்க? நான் சொன்னால் கேட்டுக்கிடுவீங்களா? நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் யார் என்ன சொன்னாலும் அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி ஜெயிப்பேன். நீங்களும் ஜெயிக்கணும். ஏன்னா சாயப்பாவோட குழந்தைங்க நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இங்கே அடுத்தவங்க தோத்தாலும் அந்த பாதிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்க ஜெயிச்சா அந்த சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அதுதான் அன்பிசாய்.
அன்பிலே சாய் இருக்காரு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்போது அந்த ரகசியத்தை வாழ்க்கையில் என்னைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. என்னால் மாற்ற முடிஞ்சதுக்கு நான் போராடுவேன், மாற்ற முடியாததுக்கு கவலைப்பட மாட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் சாயப்பா அந்த விஷயத்தை மாற்றுவாங்க. எனக்கு தெரியாத ரகசியம் என் சாயப்பாவுக்கு, அத்தனை ரகசியமும் நம்ம சாயப்பாவுக்கு தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு வாங்க, அந்த மனநிலையை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ வாழ்க்கையில் இதுவரைக்கும் இழந்த பகுதி போயிடுச்சு, இனி வரப்போகிறது கிடையாது. காலம் போயிடுச்சு. ஆனால் வரக்கூடிய காலம் மிக 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 வசந்த காலம். இதுவரைக்கும் இளையுதிர் காலம் போயிடுச்சு, அவ்வளோதான். இளையுதிர் காலத்தில் என்ன ஆகும்? எல்லாமே போயிடும். வசந்த காலம் வரும். இளையுதிர் காலம் போன உடனே மரத்தை வெட்டிட்டா அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா உலகத்தில்? வசந்த காலம் மறுபடியும் அந்த விட்டு போன கிளைகளில் புதுசு புதுசாக பச்சை பசேன்னு ஒளி தழைக்கல் ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கையை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்போ நம்ம இலையுதிர் காலத்தை தாண்டி வசந்த காலத்துக்கு அடியெடுத்து வச்சிட்ருக்கோம். இதை வச்சு இந்த உலகம் சிரிச்சா சிரிக்கட்டும், நக்கல் பேசுனாங்கன்னா பேசட்டும், கிண்டல் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும். ஆனால் வசந்த காலம் வரப்போகுது. பேசுகிறவங்க ஒருத்தவங்க கூட உங்க முன்னாடி வந்து நிற்க முடியாது. பேசுனாங்க, லைஃப்பில் நிறைய பேசுனாங்க. இவன் முடிஞ்சான் தீந்தான் ஓடிடுவான் அழிஞ்சிடுவான். ஆனால் என்ன ஆச்சு? அது இலையுதிர் காலம், அவங்களுக்கு தெரியல. மரம் வெட்டப்படும் நினைச்சாங்க, ஆனால் வெட்டல. மரத்துக்கு தண்ணி ஊற்றினா தான் தழைக்கும் நினைச்சாங்க, தண்ணியும் ஊற்றல. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மரம் கிளை வந்துடுச்சு, நிழல் தரக்கூடிய இடமா வந்துடுச்சு. அதான் என் வாழ்க்கையோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். உலகம் என்ன பண்ணுன்னா, பணம் இருக்கிறவங்களை கைத்தட்டும், பணம் இல்லாதவனை கேவலமாக பேசும். பேசிக்கோ பேசிக்கோ, நீ பேசினாலும் பேசாட்டியும் நான் என்னுடைய நிலையில் இருந்து அப்படியே தான் இருப்பேன். ஏன்னா நான் சாயப்பாவுடைய குழந்தை. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும்போது நான் எதுக்காக சந்தோஷப்படணும், எதுக்காக துக்கப்படணும்? சரிசமமான மனநிலையில் நான் வாழுவேன். நான் தனித்துவம் வாய்ந்தவன், எதுக்காகவும் அஞ்ச மாட்டேன், அசர மாட்டேன். என் சாயப்பா எனக்கு என்ன வழியை கொடுக்கறதாலும் அந்த வழிக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லது மட்டும்தான் என் கணக்கு தெரியுதே தவிர எனக்கு வழி தெரியல. வாழ்க்கையில் எத்தனை வழியை வாங்கினாலும், எத்தனை சறுக்களை நான் சறுக்கி விழுந்தாலும், மனிதர்கள் என்னை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, சாயப்பா நிச்சயமாக என்னை தூக்கி விடுவார் வேறு ரூபத்தில் அப்படின்னு உங்கள் மனசில் ஆழமாக இந்த ரகசியத்தை பதிய வைங்க. இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கிஃப்ட்டு. சாயப்பா நமக்கு வரலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அத்தனை விதமான வாழ்க்கை, அத்தனை விதமான தத்துவங்கள், அத்தனை விதமான உட்கருத்துகள் மூலமாக டெய்லியும் நம்ம மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணுமா வாழக்கூடாதா? வாழணும். இந்த ஜென்மம் எடுத்தாச்சு, எல்லாம் படைச்சாச்சு. அம்மா அப்பா சொந்த பந்தம், அண்ணன் அக்கா தங்கச்சி பொண்டாட்டி புருஷன் மாமியார் எல்லாம் படைச்சாச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகம். அதில் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்கிட்டா இதை விட சிறப்பான வாழ்க்கை எங்கே இருக்கு? இன்னைக்கு இத்தனை சொந்தங்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த மனிதருடைய குறைகள், அந்த மனுஷங்க நம்மக்கிட்ட தப்பு தப்பாக பேசி 10 பேர்கிட்ட தப்பாக பேசியிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணுறதால நம்ம வாழ்க்கை வீணாகுது. பட் இதுதான் தப்புன்ற. அன்னப்பறவை என்ன பண்ணுது? பாலையும் தண்ணியும் வைக்கும்போது பாலை மட்டும் பருகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனிதர்கள் அப்படின்னா நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். கெட்டதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம வாழவும் முடியாது, வளரவும் முடியாது, சாதனை செய்யவும் முடியாது, ஏன் நிம்மதியாகவே வாழ முடியாது. சந்தோஷத்தை தேட வேண்டிய நிலைமையில் நம்ம இருப்போம்.
பட் நல்லதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க, வேற எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத என்னால் உத்தரவாதத்தோடு கொடுக்க முடியும். அத்தனை நல்ல விஷயங்களை சாயப்பா வந்து போதிப்பாங்க. எப்போ எப்படி அப்படின்னா, என்னைக்கு உங்கள் மனநிலை நல்ல ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்களோ, அடுத்த மனிதர்கள் மேலே ஒத்துமையாக இருக்கீங்களோ, சகிப்புத்தன்மையெல்லாம் கடந்து நீங்கள் வாழ்கிறீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பிறந்தாச்சு, இனி வாழணும், சந்தோஷமாக வாழணும், சாயப்பாக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அது ஒன்று தான் நினைக்கணும். ஏண்டா வாழ்ந்தோம் அப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் தத்துவம் பேசுவோம். ஏன்னா அன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏண்டா வாழ்ந்தோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர வாழ்ந்தாச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியல. அப்படியே சொன்னாலும் கொஞ்ச நாள் சொல்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தால் பேக் அடிச்சிடுறாங்க. ஆனால் அசாதாரணமான சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமாக வாழணும். நான் நல்லபடியாக வாழ்வேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை நம்ம எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.